ஹாய் அண்ட் வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி. இன்னைக்கு லெசன்ல நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற நவுன் கிளாஸஸ் அண்ட் adjective கிளாஸஸ் சேர்த்து லாங் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போறோம். இன்னைக்கு லெசனும் ஆஸ் யூஷுவல் இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்பவே யூஸ்ஃபுல்லான லெசனா இருக்கும். ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் குவிக்லி கெட் இன் டு டுடேஸ் வீடியோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்ட்ரக்சர் இதுதான். ஃபர்ஸ்ட் மெயின் கிளாஸ் சப்ஜெக்ட் verb எழுதிடுறோம். அதுக்கப்புறம் நம்ம நவுன் கிளாஸஸ்ல இன்னைக்கு வெதர்ன்ற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ண போறோம். ஸோ நவுன் கிளாஸ் வெதர் கன்ஜங்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் நவுன் கிளாஸ் சப்ஜெக்ட் டிஸ்கிரைப் பண்ணி ஒரு adjective கிளாஸ், அதுக்கப்புறம் ரிமைனிங் verb phrase ஆஃப் த நவுன் கிளாஸ். ஓகே, நவுன் கிளாஸ் உடைய verb நம்ம எழுதுவோம். நவுன் கிளாஸ்ல ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அட்ஜங்க்ட் இருந்துச்சுன்னா அதையும் எழுதுவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். நேத்து கால் பண்ணவர் மறுபடியும் வருவாரான்றது தான் என்னுடைய கேள்வி. ஸோ இது என்னுடைய கேள்வின்னு வச்சுக்கலாம். மை கொஸ்டின் இஸ் திஸ். கரெக்ட். மை கொஸ்டின் இஸ், என்னுடைய கேள்வி இதுவாக இருக்கிறது அப்படின்றத சொல்ல போறோம். மை கொஸ்டின் அப்படின்ற மெயின் கிளாஸ் சப்ஜெக்ட் இருக்கு, இஸ்ன்ற மெயின் கிளாஸ் verb இருக்கு, ஃபாலோட் பை த நவுன் கிளாஸ். நவுன் கிளாஸ் என்னது? ஃபோன் பண்ணவர் திருப்பி வருவாரா என்பது. கரெக்டா? ஸோ வருவாரா அப்படின்ற கேள்வி இருக்கிறதுனால தான் நவுன் கிளாஸ்ல கொஸ்டின் எஸ் ஆர் நோ கொஸ்டின் இருக்கிறதுனால தான் நம்ம வெதர் அப்படின்ற கன்ஜங்ஷனை யூஸ் பண்றோம். ஸோ வெதர் த மேன் will return or come back. Okay, my question is whether the man will return. பட் இங்க மேனை டிஸ்கிரைப் பண்ணி என்ன சொல்லியிருக்கோம்? நேற்று ஃபோன் செய்த நபர் இல்ல சேர்த்து ஃபோன் செய்தவர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ தமிழ்ல நாம செய்த நபர் அப்படின்னு தனியா அந்த நபர் இல்ல ஆண் ஆள் அப்படின்னு நம்ம சொல்லலைனாலும் இங்கிலீஷ்ல த மேன், த பர்சன், த ஒன், த பாய் ஏதாவது ஒரு நவுனை போடுவோம். ஓகே, சரி. வெதர் த மேன் ஃபோன் செய்த நபர், ரைட்? Who called yesterday? My question is whether the man who called yesterday will return. Correct? Alright. So இதுல main clause subject verb இருக்கு. Noun clauseல weather conjunction, noun clause subject the man, man describe பண்ணி ஒரு adjective clause and the remaining verb phrase. Right? Second example போவோம். அப்பா அவர் கொடுத்த பணம் எங்களுக்கு போதுமானதா இருக்குமான்னு கேட்டாரு. So அப்பா கேட்டாருன்றது தான் main clause subject verb. Right? எப்படி சொல்லலாம்? My dad asked, என்ன கேட்டாரு? பணம் போதுமானதாக இருக்குமா? whether the money would be enough for us. எங்களுக்கு போதுமானதா இருக்குமான்னு கேட்டாரு இல்லையா? So my dad asked whether the money would be enough for us. மணியை டிஸ்கிரைப் பண்ணி என்ன சொல்லியிருக்கோம்னா அவர் கொடுத்த பணம். whether the money he gave us இல்லைன்னா that he gave us. that இல்லாம சொன்னாலும் இந்த சென்டென்ஸ்ல ஓகே தான். ஓகே, my dad asked whether the money that he gave us would be enough for us. சரிங்களா? ஸோ அதே பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்கா? எஸ். சப்ஜெக்ட் verb இருக்கு, மெயின் கிளாஸ் சப்ஜெக்ட் verb இருக்கு, நவுன் கிளாஸ் கன்ஜங்ஷன் வெதர் இருக்கு, நவுன் கிளாஸ் சப்ஜெக்ட் த மணி இருக்கு, மணியை டிஸ்கிரைப் பண்ணி adjective clause எழுதியிருக்கோம், அண்ட் ரிமைனிங் verb phrase of the noun clause would be enough for us. ஆல்ரைட், தேர்ட் எக்ஸாம்பிள் போவோம். நேத்து பிரிஸ்கிரைப் பண்ண மெடிசின்ஸ் இந்த சைட் எஃபெக்ட்ஸை ஏற்படுத்துதான்னு டாக்டர் செக் பண்றாரு. ஸோ டாக்டர் செக் பண்றாருன்றது தான் மெயின் கிளாஸ் சப்ஜெக்ட் verb. த டாக்டர் இஸ் செக்கிங். நவுன் கிளாஸ் என்னது? என்ன செக் பண்றாரு? மருந்து இந்த சைடு எஃபெக்ட்ஸை ஏற்படுத்துதா என்று. ஸோ ஏற்படுத்துதா அப்படின்னு நவுன் கிளாஸ்ல கொஸ்டின் இருக்கிறதுனால தான் நம்ம இங்க வெதர் யூஸ் பண்ணணும். வெதர் த மெடிசின் இஸ் காசிங் த சைடு எஃபெக்ட்ஸ். த டாக்டர் இஸ் செக்கிங் வெதர் த மெடிசின் இஸ் காசிங் த சைடு எஃபெக்ட்ஸ். மெடிசின் டிஸ்கிரைப் பண்ணி என்ன சென்னு சொல்லியிருக்கோம்? என்ன adjective clause வந்திருக்கு? நேத்து பரிந்துரைக்கப்பட்ட மருந்து. The medicine that was prescribed yesterday is causing the side effects. Okay, the doctor is checking whether the medicine that was prescribed yesterday is causing the side effects. All right, so அதே பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இப்போ உங்களால ஈஸியா அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஃபோர்த் எக்ஸாம்பிள் போலாம். டெஸ்ட்டை மிஸ் பண்ண ஸ்டூடெண்ட் நாளைக்கு ரீடெஸ்ட் எழுதலாமான்றத நாம கலந்து பேசணும். ஸோ இதுல மெயின் கிளாஸ் எது? நாம டிஸ்கஸ் பண்ணோன்றதான். ரைட்? ஸோ we need to discuss or we should discuss சொல்லலாம். ஓகே, எதை டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம்? ஸ்டூடெண்ட் நாளைக்கு ரீடெஸ்ட் எழுதலாமான்றத டிஸ்கஸ் பண்ணணும். எழுதலாமா கொஸ்டின் தானே அது. ஸ்டூடெண்ட் நாளைக்கு ரீடெஸ்ட் எழுதலாமா கொஸ்டின் தான். ஆனா எழுதலாமா அங்க ஸ்டாப் ஆகல. அதனால கேன் த ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொஸ்டின் ஃபார்ம்ல எழுதக்கூடாது. நவுன் கிளாஸஸ்ல டைரக்ட் கொஸ்டின்ஸா எழுதக்கூடாது. எழுதலாமா என்று நாம டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கு தான் வெதர் யூஸ் பண்ணோம். we need to discuss whether the student can take a retest tomorrow. Okay, we need to discuss whether the student can take a retest tomorrow. எந்த ஸ்டூடெண்ட்? ஸ்டூடெண்ட்டை டிஸ்கிரைப் பண்ணி என்ன adjective clause வந்திருக்கு?
எக்ஸாமை டெஸ்ட்டை மிஸ் பண்ண ஸ்டூடெண்ட். The student who missed the test can take a retest tomorrow. We need to discuss whether the student who missed the test can take a retest tomorrow. ரொம்ப ஈஸி பேட்டர்ன் தான் இல்லையா? நம்ம டெய்லி லைஃப்ல ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுற சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இது. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கான லாஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸ்லோ லேர்னர்ஸ்க்காக ஸ்கெட்யூல் பண்ண நியூ சிலபஸ் ஆக்சுவலி ஒர்க் ஆகுமான்னு ஸ்கூல் யோசிச்சுட்டு இருக்கு. ஸோ ஸ்கூல் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்கிறோம். ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ஆர் சம்திங், ரைட்? The school is thinking about ஏதோ ஒரு விஷயம், சம்திங். ஓகே, the school is thinkingன்றது தான் மெயின் கிளாஸ் சப்ஜெக்ட் verb. about somethingன்னு சொல்ல போகிறது தான் இந்த எதை பற்றி திங்க் பண்ணுறாங்கன்னு சொல்கிற நவுன் கிளாஸ். எதை பற்றி திங்க் பண்ணுறாங்க? ஆக்சுவலி நியூ சிலபஸ் ஒர்க் ஆகுமா என்று. ஒர்க் ஆகுமா கொஸ்டின் ஃபார்மில் இருக்குது. ஸோ வெதர் த நியூ சிலபஸ் would actually work. Okay, the school is thinking about whether the new syllabus would actually work. நியூ சிலபஸ் டிஸ்கிரைப் பண்ணி என்ன அட்ஜெக்டிவ் க்ளாஸ் வந்திருக்கு? மெதுவாக படிக்கும் மாணவர்களுக்கு, ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு ஸ்கெட்யூல் பண்ண நியூ சிலபஸ். நியூ சிலபஸ் தட் இஸ் ஸ்கெட்யூல் ஃபார் த ஸ்லோ லேர்னர்ஸ் would actually work. Okay, the school is thinking about whether the new syllabus that is scheduled for the slow learners would actually work. Right? ஸோ இதே பேட்டர்னில் தான் இன்னைக்கு எல்லா சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சருமே பார்த்தோம். ஃபர்ஸ்ட் மெயின் கிளாஸ் சப்ஜெக்ட் வேர்ப், வெதர்ன்ற நவுன் கிளாஸ் கன்ஜங்ஷன், நவுன் கிளாஸ் சப்ஜெக்ட், அதை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு அட்ஜெக்டிவ் கிளாஸ் அண்ட் ரிமைனிங் வேர்ப் ஃப்ரேஸ் ஆஃப் த நவுன் கிளாஸ். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ரேம் பண்ணி காமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் தி லெசன் till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.